கிறிஸ்துவில் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்துல எங்கள் அன்பின் வாழ்த்துக்களையும் சோத்திரத்தையும் குடும்பத்தின் சார்பில் என்னுடைய ஊழியத்தின் சார்பில் கிறிஸ்துவின் பேழை திருச்சபையின் வழியாக உங்களுக்கு கொண்டு வருகிறேன். ஆண்டவர் உங்களையும் உங்களுக்கு உண்டானவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தொடர்ந்து ஆண்டவர் நாளில ஒவ்வொரு மாதமும் உங்களை இந்த காணொலி வழியாக சந்தித்து ஆண்டுடைய வாக்கு தத்துவத்தை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்களும் நாளிலே காணொலியை கண்டு நாளிலே நீங்கள் எங்களை நாளிலே உற்சாகப்படுத்துகிறீர்கள். என்னுடைய குடும்பத்திற்காக, என்னுடைய ஊழியங்களுக்காக, என்னுடைய திருச்சபையுடைய வளர்ச்சிக்காக உங்கள் ஜெபம் அதிகமாய் எங்களை தாங்குகிறதை நான் விசுவாசிக்கிறேன். நல்லவர். தொடர்ந்து எங்களுக்காக நீங்கள் இந்த ஜெபங்களிலே எங்களை தாங்க நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் கடந்த இந்த ஆண்டு வெளிச்சத்தின் ஆண்டு என்று சொல்லி ஆண்டு நாளிலே ஆண்டவர் தந்து அந்த வெளிச்சத்தின் ஆண்டிலே பயணிக்க கடந்த 6 மாதங்கள் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அவருடைய கிருபை மாறாததாகவே, அவருடைய இரக்கம் நமக்கு போதுமானதாக, சகலவற்றிலும் நமக்கு எல்லாவற்றிலும் நமக்கு போதுமானவராக இருந்து அதிசயமாக ஆச்சரியமாய் வழி நடத்தி இருக்கிறார் என்பதை எந்த சந்தேகம் இல்லை. இந்த 7ஆம் மாதமும் அவருடைய கிருபையினாலே நம்ம வந்து நிற்கிறோம். ராமன் சொல்லுவது நல்ல அதுதான் உண்மை. நம்முடைய பலத்தினால, நம்முடைய திறமையினால, நம்முடைய ஞானத்தினால அல்ல, தேவனுடைய சுத்த இலவச கிருபையினாலதான் நாட்களை நாம் நடத்தி. ஏன்னா தாவீது சொல்லுகிறார், காலங்கள் இந்த கரங்களில இருக்கிறது என்று சொல்லுகிறார். அதே போல நம்முடைய காலங்கள் அவருடைய கரங்களில் இருக்கிறது. ஆகையிலதான் அந்த நாட்களை ஆண்டவர் நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார். தாவீது ஒரு இடத்துல ஜெபம் பண்ணுவார், நாட்களை என்னும் அறிவை எனக்கு தாருன்னு சொல்லுவார். ஆகையில நம்ம கூட ஆண்டவரை கேட்டாடுறேன், நீர் எங்களுக்கு கொடுக்கிற அந்த காலங்களை, நீர் எங்களுக்கு தருகிற அந்த நாட்களை நாங்கள் எண்ணி உமக்கு நன்றிகளா இருக்கிற கிருபை தாருங்கள் என்று சொல்லி நம்ம ஆண்டவர் கடந்த நாட்கள்ல கடந்த மாதத்துல செய்த நன்மைகளுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் கடந்த மாதம் நமக்கு ஆறுதலின் மாதம் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு ஆறுதலின் தேவனாய் ஆறுதல் அளிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணினார். ஏசாயா தீர்க்கதரிசி வழியாக. ஏசாயா தீர்க்கதரிசனம் 57:18 வசனத்தின் மூலமாக நம்ம அந்த ஆறுதல் நம்ம பெற்றுக்கொண்டோம். ஏன்னா அவர் ஆறுதலின் தேவன். அவர் நாளிலே சகலவற்றிலும் எத்தனையோ சூழ்நிலைகளை ஆறுதலை எதிர்பார்த்து நாம் காத்திருக்கிறோம். நமக்கு ஆறுதல் அளிப்பவர் ஒருவரும் இல்லையே என்று இயங்கி இருப்போம். நல்ல துயரமான துக்கமான சூழ்நிலைகள் நமக்கு அநேக நேரங்களிலே நேரிட்டா கூட்டிருக்கும். ஆனாலும் அவைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் நமக்கு ஆறுதலின் தேவனாய் கடந்து வந்து நம்மை ஆறுதல் படுத்தி, நம்மை பலப்படுத்தி நமக்கு சகாயம் செய்திருக்கிறார். சோதரிக்கிறேன். அந்த ஆண்டவர் இந்த 7ஆம் மாதத்துல நம்மை நாளில சந்திக்க கிருபை செய்திருக்கிறார். இந்த மாதமும் அவர் நடத்த வல்லவராக இருக்கிறார். இந்த மாதம் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாக்கு தத்துவத்தோடு கூட கடந்து செல்ல ஆவியானவர் நமக்கு அனுகிரகிச்சதாக உங்களுக்கு வாக்கு தத்துவத்தை வாசித்து நான் பயிற்சி செய்கிறேன். அது உபாகமம் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் அடங்கிய வார்த்தையை இதனால் உங்களுக்காக நான் வாசித்து உதவி செய்கிறேன். யெஷூரனுடைய தேவனை போல் ஒருவனும் இல்லை. அவர் உனக்கு சகாயமாய் வானங்களின் மேலும் தமது மகிமையோடு ஆகாய மண்டலங்களின் மேலும் ஏறி வருகிறார். எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை பாருங்க. இப்படி பாருங்க, மோசே மூலமாக ஆண்டவர் நாளில் சொல்லுகிற அருமையான வார்த்தை, யெஷூரனுடைய தேவனை போல் ஒருவரும் இல்லை. அவர் உனக்கு சகாயமாய் வானங்களின் மேலும் தமது மாட்சிமையோடு ஆகாய மண்டலங்களின் மேலும் ஏறி வருகிறார். ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு சகாயமாய், நமக்கு உதவியாய், நமக்கு இந்த நாளிலே தயவு செய்யும்படியாய் அவர் வானங்களின் மேலும் தமது மாட்சிமையோட ஆகாய மண்டலின் மேலும் ஏறி வருகிற ஒரு நல்ல தேவன். ராமன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த உலகத்துல அந்த அளவுக்கு தீவிரமா தானா வந்து சகாயம் செய்கிறவர்கள், தயவு பாராட்டுகிறவர்கள், உதவி செய்கிறவர்கள் நம்மை சுற்றி மிக மிக குறைவு. ஒருவேளை நம்ம ஒருத்தரையும் நம்ம சொல்லணும் அப்படின்னு நினைச்சா மிக குறைவானவர்களாகத்தான் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுவார்கள். ஆனால் ஏன்னா நம்ம போய் கேட்டாத சில இடங்கள்ல கிடைக்கும். அப்படி கேட்டாலும் கிடைக்காத இடமும் நமக்கு இருக்கிறது இல்லையா? இருந்தும் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு கால சூழ்நிலை தான், அப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய ஆண்டவர், நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் நமக்கு சகாயம் செய்யும்படியாய், நமக்கு தயவு பாராட்டும்படி, நமக்கு இரக்கம் செய்யும்படி, நமக்கு உதவும்படி அவர் வானங்களின் மேல இல்லையா நமது மாட்சிமையோட ஆகாய மண்டலம் மேல ஏறி வருகிற ஆண்டவர், துரிதமாய் வருகிற ஆண்டவர், தக்க சமயத்துல நமக்கு சகாயம் பண்ணுகிறவர். அந்த ஆண்டவர் இன்றைக்கும் மாறாதவர். அவர் சொல்லுகிறார், இது சகாயம் செய்யும் மாதம். ஆண்டவர் உங்களுக்கு சகாயம் செய்யும் மாதம் இது. ஆகல இந்த ஜூன் மாதம் சொல்றதை காட்டிலும் இது சகாயம் என்று சொல்லலாம். இந்த மாதம் சகாயம். அல்லேலூயா.
ஆகையால ஆண்டவர் நாளில நமக்கு தயவு செய்கிற மாதம், நமக்கு இறங்குகிற மாதம், நமக்கு இரக்கம் பாராட்டுகிற மாதம், நமக்கு உதவுகிற மாதம் தான் இந்த மாதம். ஆகையால ஆண்டவர் சகாயம் செய்யும்படியாய் உங்களுக்காக எனக்காக அவர் ஏறி வந்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமே. கர்த்தர் நல்லவர், அவர் மாறாதவர். ஏன்னா உதவியும் இல்லையா, ஒத்தாசையும் செய்ய நமக்காக இல்லையா, வான மண்டலங்களை தன்னுடைய மேன்மைகள் எல்லாவற்றையும் திறந்தவர். முதல்ல பாத்தீங்கன்னா பாவத்துல விழுந்து சாபத்துல கிடந்த நமக்கு உதவி செய்ய அவர் இருக்கிறார். ஒரு சகாயராய் நமக்காக இறங்கி வந்தார். பிதாவுடைய சித்தத்தை செய்யும்படியாய் இல்லையா, பிதாவாகிய தேவன் நம்ம வைத்த அன்பை கிறிஸ்து மூலமாய் விளங்க பண்ண நமக்கு நல்ல சகாயராய் கடந்து வந்திருக்கிறார். அது போகட்டும். ஆண்டவர் இந்த மாதம் இந்த 25ஆம் ஆண்டு தேவ சமூகத்துல வந்திருக்கிற அவனுடைய சமூகத்துல அமர்ந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாரானது உங்களுக்கு சகாயம் செய்யும் மாதத்துல கர்த்தர் நம்மை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். தாவீது சொல்லுகிறார் சங்கீதங்களின் புத்தகத்துல 28ஆம் சங்கீதத்துல 7ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, என் இருதயம் அவரை நம்பி இருந்தது என்று சொல்லுகிறார். தாவீது சொல்லுகிறார், என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன். என்ன அருமையான வார்த்தை பாருங்க. தாவீது சொல்லுகிறார், நான் ஆண்டவரை நம்பி இருந்தேன், ஆகையால நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது என்று சொல்லுகிறார். அப்ப நல்லா கவனிங்க, ஒரு மனுஷனிடத்துல நமக்கு சகாயம் கிடைப்பதை காட்டலாம், தேவனிடத்துல நமக்கு சகாயம் கிடைப்பதுதான் நமக்கு மகிழ்ச்சி. தாவீது அதான் சொல்லுகிறார். ஏன்னா நான் மனுஷனை, ஏன்னா இதே தாவீது ஒரு இடத்துல சொல்லுவார், நாசிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்க தேவன் பேரில் பற்றுதலா இருப்பதெல்லாம். நாசிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதே, ஆபத்துல மனுஷனுடைய உதவி விருதா என்று எல்லாம் தாவீதுடைய சங்கீதங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்னா தாவீது அனுபவபூர்வமாக அதை உணர்ந்தவன். ஆகல அவர் தமது சகாயத்தை தேவனிடத்திலிருந்து மாத்திரமே எதிர்பார்க்கிறார். ஆகலதான் அவர் சொல்றாரு, என் இருதயம் அவரை நம்பி இருந்தது. எதுக்கு நம்பி இருந்தது? சகாயத்திற்காக, உதவிக்காக, ஒத்தாசைக்காக. ஆகலதான் அவர் சொல்றாரு, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை இருக்கிறது, வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை. ஒத்தாசை என்பது சகாயத்தினுடைய அர்த்தம். சகாயம் என்பதற்கு உதவி, ஒத்தாசை, இரக்கம், இதெல்லாம் உள்ளடக்கியதுதான் சகாயம். ஆகல அந்த சகாயத்தை ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு கட்டளையிட, நமக்கு சகாயம் செய்ய தீவிரித்து இருக்கிறார். நாமே சொல்லுங்களேன், ஆகல நீங்க என்ன மாதிரியான உதவிகளை எதிர்பார்த்திருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியாது. எப்படிப்பட்ட சகாயத்தை நீங்கள் இந்த நாளிலே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் எனக்கு தெரியாது. எந்த ஒத்தாசையை தேவனிடத்திலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்று தெரியாது. ஆனால் எதுவா இருந்தாலும் அவர் சகாயம் செய்கிறவர். அவர் உங்களுக்கு சகாயம் செய்யும்படி, உதவி செய்யும்படி, ஒத்தாசை செய்யும்படி உங்களுக்காக வானங்களிலிருந்து இல்லையா, அந்த நாளிலே ஆண்டவர் ஆகாய மண்டலிலிருந்து ஏறி வந்து உங்களுக்கு நன்மை செய்ய அவர் துரிதப்படுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகல ஆண்டவர் சொல்றார், அவர் யெஷூரனின் தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை அருமையான மோசே சொல்லுகிற போது, அவர் யெஷூரனின் தேவனை கூட ஒருவரும் இல்லை என்று சொன்னார். யெஷூரன் என்று சொன்னால் நேர்மையானவன் அல்லது நாளில் உறுதியானவன் சொல்லி அர்த்தம். சோ யெஷூரனை குறித்து நம்ம வேதத்துல பாத்தீங்கன்னா ஒரு 4 இடங்கள்ல, ஒரு ரொம்ப சொற்பமான இடங்கள்ல அந்த யெஷூரன் என்கிற அந்த பெயர் வருவதை நம்ம பார்க்க முடியும். எங்கெல்லாம் பார்க்கலாம்னா, நீங்க உபாகம புத்தகத்துல 32ஆம் அதிகாரம் நீங்கள் 15ஆம் வசனத்தை பார்க்க முடியும். அதே போல இந்த 33ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்திலும் 26ஆம் வசனத்திலும் நீங்க பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, ஏசியா புத்தகத்துல 44:2 நம்ம பார்க்க முடியும். ஆனால் அதை குறித்து உங்களோடு கூட நான் பேசுவதனால் அனுமதிக்கப்படவில்லை. ஆவியானவர் தமது சகாயத்தை குறித்து உங்களிடத்துல சொல்லவே இந்த நாளிலே என்னை அனுமதித்திருக்கிறார். ஆக இது குறித்த காரியத்தை நாம் பின்வருகிற நாட்களில் தெரிந்து கொள்ள ஆவியானவர் நமக்கு அனுகிரகம் செய்வாராக. ஆனால் நான் தெரிந்து கொண்டதுனா, யெஷூரனின் தேவன் உங்களுக்கும் எனக்கும் சகாயம் பண்ண அவர் தீவிரித்திருக்கிறார். ராமேன் சொல்லுங்க, அந்த ஆண்டவர் இன்றைக்கும் நம்மை விட்டு விலகாதவர், நம்மை கைவிடாதவர். ஏன்னா நமக்கு சகாயம் செய்ய விரும்புகிற ஒரு நல்ல தேவனாய் அவர் இருக்கிறார். ராமேன் சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு நல்ல நாமத்துல நாள் இந்த வார்த்தையை ஆண்டவர் நமக்கு தந்தபடினால கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அது மாத்திரமல்ல, தேவ பிள்ளையை தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நீங்களும் நானும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். இந்த அருமையான காணொலியை கண்டு கொண்டிருக்கிற ஒருவேளை இதை கவனித்துக் கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையை நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஏன்னா நம்ம பார்த்துதான் ஆண்டு சொல்றார், நமக்கு சகாயம் செய்கிறேன் என்று சொல்றார். அவர் நமக்கு சகாயம் செய்ய முடியா தீவிரிக்கிறார். ஏன்னா நமக்கு ஒரு தேவன் உண்டு, எனக்கு ஒரு தேவன் உண்டு. அவர் எனக்கு சகாயம் செய்கிறவர், உதவி செய்கிறவர், ஒத்தாசையை அனுப்புகிறவர்.
ஒத்தாசையை கடந்து வருகிறவர், என்னை தூக்குகிறவர், என்னை தாங்குகிறவர், என்னை தப்பு வைக்கிறவர். ஆகையால் அவர் இன்றைக்கும் மாறாது. அவர் உனக்கு உதவி செய்கிறவராய் தீவிரித்து வந்து கொண்டிருக்கிறார். இதே உபாகம் புத்தகத்துல 33:7 நீங்க வாசிக்கும் போது யூதா குறித்து அவர் சொல்லும் போது, சத்துருக்களின் கையிற்கு, நல்லா கவனிங்க, சத்துருக்களின் கைக்கு யூதாவை விடுவித்து அவனுக்கு சகாயராய் இருப்பிறாங்க. மோசே சொல்றாரு. மோசையினுடைய ஜெபமா கூட இதை எடுத்துக்கலாம். இல்ல, மோசே ஆண்டுகிட்ட கேட்கிற ஒரு வேண்டுதல் இது. என்ன அப்படி எப்படி சொல்றாருன்னா, ஆண்டு சொல்றாரு யூதாவை குறித்து அவர் சொல்லும் பொழுது இல்லையா, என்ன சொல்றாரு, சத்துருக்களின் கைக்கு யூதாவை விடுவித்து அவனுக்கு சகாயராய் இருப்பிறாங்க. கேட்டுக்கொண்டு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் இந்த நாள்ல நம்முடைய சத்துருக்களின் கைக்கு, எப்படிப்பட்ட சத்துருக்களுக்கு மத்தியில நம்ம இருக்கிறோம் என்பது தெரியாது இல்லையா. நம்ம சத்ருவை நீங்கள்லாம் அநேக நேரங்கள்ல அடையாளம் கண்டு கொள்ள முடியாது. அவன் எந்த ரூபத்துல சத்ருவனை நமக்கு எதிர்த்து வருகிறான் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் சத்ருடைய கைக்கு நமக்கு இந்த நாளில விடுவித்து நமக்கு சகாயம் செய்கிற ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். அந்த ஆண்டவர் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அது மாத்திரமல்ல, தாவீது சொல்லுகிறார், அந்த சங்கீதத்துல 10ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்துல சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், அவர் சத்துருக்களின் கைக்கு விடுவிக்கிற சகாயம் மாத்திரமல்ல, அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயம் என்று சொல்றார். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயம். என்னை கேட்டுக்கொண்டு பிள்ளைய, ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நான் திக்கற்ற ஒரு நிலைமையில இருக்கிறேனே, என்னை விசாரிப்பதற்கு ஒருவரும் இல்லையே, சொந்தங்கள் எனக்கு ஏராளம், உறவுகள் எனக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, நண்பர்கள் இருக்கிறார்கள், ஆனாலும் எனக்கு சகாயம் செய்யும்படியாகவும் அல்லது என்னை விசாரிக்கும்படியாகவும் ஒருவரும் எனக்கு இல்லையே என்று சொல்லி ஒருவேளை திக்கற்ற ஒரு நிலவில நான் இருக்கிறேன்னு என்று சொல்லி நினைக்கலாம். ஆனா வேதம் சொல்லி திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் சகாயர். இந்த சகாயர் உங்களுக்கு சகாயம் செய்யும்படி வானங்களுக்கு மேலாக, ஆகாய மண்டலின் மேலாக ஏறி வந்து கொண்டிருக்கிறார். அவர் இந்த மாதம் உங்களுக்கு சகாயம் செய்ய கரம் தீவிரிக்கிறது, உங்களை தாங்கும்படி, உங்களை தூக்கும்படி, உங்களை சுமக்கும்படி, உங்களை நாளிலே உங்களை ஆண்டவர் ஆற்றும்படி, தேற்றும்படி இந்த சகாயர் நாளில உங்களை தேடி வந்திருக்கிற மாதம் இது. அவர் உங்களுக்கு சகாயம் செய்கிற மாதம் இது. தாவீது இப்படியாக ஜெபிக்கிறார். இந்த ஜெபம்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க அதே சங்கீதங்கள்ல 27ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை நான் சொல்லுகிற வேத பகுதியில் நம்ம தயவுசெய்து நீங்க தனிமையான நேரங்கள் எடுத்து நீங்க மறுபடியும் முழுமையா வாசிங்க. ஏன்னா அந்த இடத்துல இந்த நேரத்துல தேவையானது மாத்திரம் தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அங்க சொல்லும் போது அவர் சொல்றாரு, நீரே எனக்கு சகாயர். நீரே எனக்கு சகாயர், இரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும். அவருடைய ஜெபம் எப்படின்னு பாருங்க. அவர் சொல்ல நீரே சகாயம், நீங்க தான் எனக்கு சகாயம், நீங்க தான் என்னுடைய ஒத்தாசை, நீங்கள் தான் என்னுடைய உதவி, நீங்க தான் என்னுடைய ஆதரவு, என்னை தேற்றுகிறது நீங்க தான். ஆண்டவரே நீரே என் சகாயர் சொல்லிட்டு சொல்றாரு, என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும். உங்களுடைய ஜெபமும் அதான் இருக்கணும், என்னுடைய ஜெபமும் அதான் இருக்கணும். அதுதான் இன்னைக்கு ஏற்ற ஒரு ஜெபம். ஆகல நம்முடைய ஜெபங்கள்ல நம்ம வீண் வார்த்தைகளை அழைப்பி கொண்டிருக்கோம். ஆனா தாவீது பாருங்க, அருமையான வார்த்தையை போடுறார். இதே வார்த்தையை நம்ம போட்டு ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் நமக்கு சகாயராய் கடந்து வருவார். தாவீதுக்கு சகாயம் பண்ணினவர், இஸ்ரவேல் மக்களுக்கு சகாயம் பண்ணினவர், அவரை நம்பின அவரை விசுவாசித்த மக்களுக்கு சகாயம் பண்ணினவர் உங்களுக்கு எனக்கும் சகாயம் செய்யாமல் இருப்பாரோ? சகாயம் செய்யும் கேடகமாய் இருக்கிறார் இல்லையா? அவர் சகாயர். அவர் மிக நமக்கு அவசியம். இந்த சகாயம் நமக்கு மிக அவசியமானது. இந்த உலகத்துல யார் நமக்கு வேணும் யாரு வேணான்றதை காட்டிலும் நமக்கு மிக அவசியமானது சகாயமும், இந்த சகாயத்தை நமக்கு கட்டளையிடுகிற சகாயம் செய்கிற அந்த தேவன் மாத்திரம்தான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். அவர் நாளில முழு உலகத்தினுடைய அவசியமாய் அது இருக்குது. அது நல்லா தெரிஞ்சுக்கிங்க. தேவனுடைய சகாயமானது உங்களுக்கு எனக்கு மாத்திரமல்ல, முழு உலகத்தினுடைய அவசியமா இருக்குது. சகாயம் தயவும் நமக்கு அவசியம். சிலர் சொல்லுவாங்க, எனக்கு யாருடைய தயவும் வேண்டாம், என் சொந்த தயவு வேண்டாம், என் மாமா தயவு வேண்டாம், எங்க அம்மா தயவு வேண்டாம், எங்க அப்பா தயவு வேண்டாம், என் புள்ள தயவு தேவையில்லை, இப்படி எல்லாம் சொல்றவங்கள நிறைய பேர் நம்ம பார்த்திருக்கோம் இல்லைங்களா? ஏன் நம்மள கூட சில நேரங்கள் அதை சொல்லியிருக்கோம், அவருடைய தயவும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு. ஆனா நல்லா கவனிங்க, தயவு இந்த உலகத்துல வாழ்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும், சகாயம் இந்த உலகத்துல வாழ்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவசியம். அதை நான் சொல்லுங்க, சங்கீதத்தை நீங்க எடுத்து வாசித்து பாருங்க. சங்கீதம் 107:12 இப்படியா சொல்லுது, சகாயர் இல்லை என்றால் விழுந்து போவோம். சங்கீதக்காரர் சொல்றாரு, நீங்க வீட்டுல அதை வாசிங்க. நான் அந்த இடத்துல அந்த வார்த்தையை மாத்திரம் தான் உங்களுக்கு அடிக்கோடிட்டு காட்டுகிறேன். என்னன்னா சகாயர் இல்லை என்றால் விழுந்து போவோம். ஆம் தேவ பிள்ளையே,
நம்முடைய சகாயர். உலக பிரகாரம் ஆண்டவரை நீங்க பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்த போது நல்லா கேட்க, மனுஷ தயவிலும் அதுதான் சொல்லப்பட்டிருக்கு, மனுஷ தயவிலும் தேவ கிருபையிலும். வகையில பொதுவா இந்த உலகத்துல வாழ்கிற மனுஷர்களுக்கு ஒருவருக்கு ஒருவர் தயவு அவசியம். சகாயம் என்பது நமக்கு தேவை. ஆனால் நாளில அப்படி சகாயம் இல்லை என்று சொன்னால் நாம் வீழ்ந்து போவோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகையில அவருடைய இருதயத்தை அவர் வாக்கு தந்ததால் அவர் இந்த நாள் நல்லா கவனிங்க, ஆண்டுடைய சமூகத்துல சகாயர் இல்லாமல் விழுந்து போனார். நிறைய பேர் நல்லா கவனிங்க, இஸ்ரவேலுடைய வாழ்க்கை நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ஆண்டுடைய சமூகத்துல நிறைய இடங்கள்ல அவரை முறுமுறுத்து ஆண்டவரை விசுவாசியாம நிறைய இடங்கள்ல ஆண்டுடைய உதவியை அவள் இழந்து போன சூழ்நிலை நம்ம பார்க்க முடியும். ஆகல அதுதான் சொல்றேன். ஆனால் ஆண்டுடைய சமூகத்துல நம்ம தாழ்த்துகிற போது, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற போது அவர் நமக்கு ஏற்ற நாள் சகாயராய் நடந்து வருகிற ஆண்டவர். இது இஸ்ரவேலை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. ஏன் இது இஸ்ரவேலை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. நீங்க வீட்டுல வாசித்து அந்த சங்கீதம் முழுவதும் வார்த்தை அழகா உங்களுக்கு புரிய நான் நினைக்கிறேன். நீங்க வாசிங்க. அது மாத்திரமல்ல, கர்த்தர் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் இப்படிதான் சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்கன்னா, எபிரேயர் புத்தகத்துல 13ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்தில் எழுதப்பட்ட வார்த்தை இல்லையா, நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வார். மனுஷனுடைய தயவு வேணாம் நம்ம சொல்லக்கூடாது. ஆனா மனுஷன் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும், அதுதான் நம்ம சொல்லணும். இந்த வார்த்தையுடைய அர்த்தம் அதுதான். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது அந்த எபிரேயருக்கு எழுதுகிற போது சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, எப்படி சொல்றாரு அப்படின்னா, நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். ஆண்டவர் நமக்கு சகாயராக இருப்பார் சொன்னா நாம் எதை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆகலதான் இந்த மாதம் நீங்கள் பயப்படாது இருக்கிற மாதம். நீங்க எதை குறித்து பயப்படாம நீங்க அடிக்கடி சொல்ல வேண்டியது என்னமா, கர்த்தர் எனக்கு சகாயர், அவர் எனக்கு சகாயர், அகல் அவரே எனக்கு சகாயர் அப்படின்றத நீங்க அறிக்கை பண்ணிக்கிட்டே இருங்க. அகல் நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் மனுஷன் உங்களுக்கு என்ன செய்வார், உங்களுக்கு எதிராக ஒருவரும் எழும்பவே முடியாது. ஏன்னா நீங்க என்ன இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, அது கர்த்தர் சகாயரா இருந்தால் நல்லா கவனிங்க. சங்கீத புத்தகத்துல அதே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், 54ஆம் சங்கீதம் 54ஆம் சங்கீதத்துல 7ஆம் வசனம் சொல்றாரு, கர்த்தர் உங்களது சகாயரா இருந்தால், நல்லா தெரிஞ்சுக்கங்க, கர்த்தர் உங்களுடைய சகாயரா இருந்தால் உங்கள் கண் சத்துருக்களின் சரி கட்டுதலை காணும். அதாவது கர்த்தர் நம்முடைய சகாயரா இருப்பார் என்றால் நம்முடைய கண்கள் இல்லையா நம்முடைய சத்துருக்களுடைய சரி கட்டுதலை காண முடியும். நாம் தேவர்களே, சத்துரு என்று சொன்னா அந்த மதம் மனுஷன் யோசிக்கூடாது இல்லையா. ஒருவேளை வசனம் இருக்கலாம், உங்களுடைய வீட்டாரு நமக்கு சத்துரு அப்படின்னு சொல்லி. ஆனால் நல்லா கவனிங்க, இன்னைக்கு சத்துரு என்று சொல்லக்கூடிய அந்த சத்ரு என்று சொல்லக்கூடிய பிசாசானவன் விரோதமாய் எழுப்பி வருகிற போது அவனுக்கு ஆண்டவர் சரி கட்டுதலை இல்லையா இன்னைக்கு நம்முடைய கண்கள் காணும் என்று சொல்லி தாவிது சொல்லுகிறான். தேவனுடைய பிள்ளைய அகல தேவன் எனக்கு சகாயம். அதை சொல்லிட்டுதான் 7ஆம் வசனத்துல அவர் சொல்லுவார். இந்த 4ஆம் வசனத்துல அவர் இப்படியா சொல்லுவாரு, கர்த்தர் எனக்கு சகாயம் சொல்றார். அகல நீங்க தாவீதுக்கு எப்படி கர்த்தர் சகாயரோ அதே ஆண்டவர் சகாயம், எனக்கும் சகாயர். அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருக்கும் அவர் சகாயர். ஆகல அவர் நாளிலே, ஏன்னா அது மாத்திரம் 2வதாக ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இதே உபாகம் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நீங்க முழுதும் வாசினீங்கன்னா அங்க ஒரு வசனம் சொல்லப்பட்டது, அங்க ஒரு வார்த்தை சொல்லப்பட்டது. அதை மாத்திரம் உங்களுக்கு அடிக்கொடுத்து காட்ட விரும்புகிறேன். அவர் உனக்கு சகாயம் செய்யும் எனக்கு, அவர் உனக்கு சகாயம் செய்யும் கேடவா இருக்கிறார். தேவன் நமக்கு சகாயம் செய்யும் கேடவா. நமக்கு எதிராய் வருகிற எல்லா அக்னி அஸ்திரங்களை அவிழ்த்து போடுகிற, எதிராளி அவன் ஏய்கிற அல்லது பிசாசம் கொண்டு வருகிற எல்லா அக்னி அஸ்திரங்களையும் தடுத்து போடுகிற அவர் சகாயராய் கேடகமாய் அவர் இருக்கிறார். அகல சத்துருக்கள் காலடி பற்றி சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் என்று சொல்லி எல்லாம் பார்க்கிறோம். ஏன்னா அவர் நமக்கு சகாயம் செய்யும்படியாய், நமக்கு எதிராய் வருகிற சத்துருக்களுக்கு நாளில் நம்மை தப்பி வைக்கும்படியாய் அவர் கேடகமாய் முன்னின்று, நம்முடைய குடும்பத்துக்கு முன்னின்று, நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்னின்று, நம்முடைய ஊழியங்களுக்கு முன்னின்று கேடகமாய் நின்று அவர் நமக்கு சகாயம் செய்ய இருக்கிறார். அந்த ஆண்டவர் இன்றைக்கு மாறாதவர். அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் அது மாத்திரமல்ல, அவர் மகிமை பொருந்திய பட்டயம், நமக்கு சகாயம் செய்யும் கேடகமும் மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே என்று சொல்லி இங்க எழுதப்பட்டிருக்கிறது. மகள அவர் இன்னைக்கு கேடகமாய் இருந்து தடுக்கிறவராக இருக்கிறார். பட்டயமாய் இருந்து சத்துருக்களை, நமக்கு விரோதமாக எழுப்புகிற சத்துருக்களை வீழ்த்துகிறவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அவர் ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நீங்க நிச்சயமா எல்லா உற்சாகம் நீங்க ஆமென் சொல்றீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன்.
ஏன்னா இந்த வார்த்தை உங்களை தீட்டி கொண்டிருக்கிறது. இதுதான் மெய்யான வார்த்தை. தேவனுடைய பிள்ளை ஆண்டவர், அவர் மாறாதவர், அவர் என்றைக்கும் நம்மை விட்டு விலகாதவர். ஆகல தாவீதின் தேவன் நம்முடைய தேவன். தாவீது தேவனை இன்னொருத்த சொல்றார், தாவீது ஆண்டவரை தனக்கு சகாயம் பண்ண தீவிரியம் என்று அழைக்கிறான். தாவீது ஒரு இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, எங்க சங்கீதங்கள்ல 38ஆம் சங்கீதம் 22ஆம் வசனத்துல, 70ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்துல, 71ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம் ஆகிய இந்த 3 வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. அதை சொல்லும்போது அவர் சொல்றாரு, என் ரட்சிப்பாகிய ஆண்டவரே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும். ஆண்டவரை துரிதப்படுத்துறான். ஆண்டவரே நீங்க தான் எனக்கு சகாயம் செய்யணும். மனுஷனுடைய சகாயம் எனக்கு விருதா, அதை நான் ஆண்டவரை எதிர்பார்க்கவில்லை. ஆனால் உங்களுடைய சகாயம் தான் பூரணமானது, உங்களுடைய சகாயம் தான் உண்மையானது. அன்றைய ஆகல உங்களுடைய சகாயம் எனக்கு அவசியம் அடிச்சதே. ஆண்டவரை துரிதப்படுத்துறான். நீர் எனக்கு சகாயம் செய்ய தீவிரம் என்று சொல்லுகிறான். என்னை கேட்டுக்கொண்டு கர்மையான என்னுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆண்டவரை துரிதப்படுத்தணும். நம்முடைய விசுவாசம் அந்த அளவுக்கு, எப்படிப்பட்ட சூழ்நிலும் சரி, உங்களுக்கு எப்படிப்பட்ட உதவி தேவை இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஒத்தாசை இருந்தாலும் சரி, நீங்க ஆண்டவரை என்ன செய்யணும்? நிச்சயமா ஆண்டு சொல்ற இல்லையா, என் கரத்தின் கிரியைகளுக்கு கட்டளையிடுங்கள் சொல்றாரு. ஆண்டவருக்கு நம்ம கமாண்ட் பண்ணா நமக்காக இறங்கி செய்கிறவர். ஏன்னா அவர் சொல்றாரு, ஆபத்து நாட்களில் என்னை நோக்கி இல்லையா, நான் உனக்கு மறுத்து, நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் வந்து உன்னை விடுப்பேன் அப்படின்னு ஆண்டு சொல்றாரு இல்லையா. ஆகல ஆண்டவரை நம்ம கூப்பிட்டா உடனே வருகிற ஆண்டவர். ஆகல அதனாலதான் தாவீது சொல்றான், சகாயம் செய்ய தீவிரம் சொல்லி. ஆகையில கர்த்தருடைய நல்லா கவனிங்க. அது மாத்திரம் இல்ல, ஒரு இடத்துல சொல்லும் போது கர்த்தருடைய சகாயம் என்பது அவருடைய நாமம். சகாயம் என்பது அவருடைய நாமம். அதுதான் அவர் சொல்றாரு இல்லையா, சகாயம் கர்த்தருடைய நாமத்தில் உள்ளதுன்னு சொல்லி சங்கீதங்கள்ல நீங்க வாசிக்கலாம். 124ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது சொல்றாரு, நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்திலே உள்ளது என்று சொல்லுகிறார். நான் கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி இன்னும் நான் உறுதியா சொல்றேன், சகாயம் என்பது அவருடைய நாமம். அவர் சகாயம் செய்கிறவர் அல்ல, அவரே சகாயம் வராமல் சொல்லுங்கள நல்லவர். அல்லேலூயா. அவர் சகாயம் செய்ய தீவிரித்து வருகிறார்கள். இந்த மாதத்தை குறிச்சு நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க இல்லையா. ஒருவேளை நீங்க ஆண்டவரை துக்கப்படுத்தி ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து இல்லையா, ஒருவேளை ஆண்டவரை இல்லையா விட்டு நீங்க விலகி பின்மாற்றத்துக்குள்ள இருந்து இல்லையா, இன்னைக்கு ஒருவேளை ஆண்டவர் எனக்கு எங்கெங்க உதவி செய்ய போறாரு அதெல்லாம் அப்படின்னு சொல்லி நீங்க ஒருவேளை உங்களுடைய இருதயத்துல அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் கொண்டிருக்கிறீர்களானா, இதை கேட்டுக்கொண்டு கற்பனை தேவனுடைய பிள்ளையை அதை குறித்து கவலைப்படாதீங்க. ஆனால் நீங்கள் நானும் அதை குறித்த இல்லையா ஒரு மனத்தாங்குதல் வருகிற போது, அதை குறித்து யோசிக்கிற போது, நான் ஆண்டவருக்கு விரோதமா நான் பாவம் செய்தேனே, தாவீது சொல்ற, ஆண்டவரே உமக்கு விரோதமா நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி சங்கீதம் 51 அவன் எழுதுகிறத நம்ம பார்க்க முடியும் இல்லையா. ஆண்டவருடைய சமூகத்துல தன்னை ஒப்பு கொடுத்து அவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறான். நம்ம பாவம் செய்கிறவர்கள் தான், நாம் வீழ்கிறவர்கள் தான், நாம் தவறுகிறவர்கள் தான். ஆண்டவர் அப்படியே தண்டிக்கிறவர் அல்ல, ஆனால் அவர் கிருபையாய் இறங்குகிற ஆண்டவர். அவரை நோக்கி நம்ம கூப்பிடுகிற பொழுது நமக்கு இறங்கி நமக்கு ஒத்தாசை அனுப்புகிறவர் இல்லையா. ஆனால் நல்லா கவனிங்க. அதனால்தான் ஓசியா தீர்க்கதரிசியின் மூலமாக ஒரு அருமையான வார்த்தையை சொல்றாரு. இந்த வார்த்தையை சொல்லி நான் உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். என்ன சொல்றாரு பாருங்க. ஓசியா தீர்க்கதரிசி புத்தகம் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல இஸ்ரவேல் மக்களை பார்த்து ஓசியா இப்படி ஒரு வார்த்தையை அவர் சொல்லுகிறார். என்ன சொல்றா, இஸ்ரவேலே நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய். அப்படி இஸ்ரவேலே நீ உனக்கு கேடுண்டாக்கி கொண்டாய். நாம் தெய்வ பிள்ளைகளே, அநேக நேரங்களில நம்முடைய ஆசீர்வாத குறைவுக்கு, நம்முடைய சமாதானமின்மைக்கு, நம்முடைய பொருளாதார வீழ்ச்சிக்கு, நம்முடைய தோல்விகளுக்கு அநேக நேரங்கள்ல வேற யாரையும் நீங்கள நானும் பிளேம் பண்ணக்கூடாது. நாம தான் காரணம். நம்முடைய அவிசுவாசம், நம்முடைய கீழ்ப்படியாமை இல்லையா, நம்முடைய இல்லையா ஒருவேளை இயலாமை அல்லது நம்முடைய அறியாமை, இப்படி அநேக நேரங்கள்ல நம்ம தோற்று ஒருவேளை இந்த நாள்ல கேடான வழிகளுக்குள்ள நம்ம என்ன செய்வோம். இன்னைக்கு தோற்று போனா, கவலையா இருந்தா இன்னைக்கு பாவத்தை செய்யும். தோற்று போனா இன்னைக்கு ஒரு பாவத்துக்குள்ள இருப்போம் இல்லையா. தோற்றுவதும் இல்லையா கவலையா இருப்பதும், ஒருவேளை நம்ம வெற்றி பெறாமல் நம்ம இருக்கிற சூழ்நிலைகள்ல நாம அதற்கு மாறாக பாவத்துல விழுவது கிடையாது, தேவனை தேட வேண்டும். உலக மக்கள் இப்படிப்பட்ட தோல்விகளை சந்திக்கும் போது பாவத்துக்கு உட்படுகிறார். அதெல்லாம் இன்னைக்கு ஆண்டு சொல்றாரு, இஸ்ரவேல என்ன செய்த அவர் சொல்ல, நீ உனக்கு கேடுண்டாக்கி கொண்டார். ஆனா இஸ்ரவேலை குறித்து ஆண்ட பெரிய திட்டம் வச்சிருக்காரு. அவர்களை பாலுத்தேன ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போகும். ஆனால் அதை புரியாத ஜனங்கள், விசுவாசிக்காதவர்கள் அநேக இடங்கள்ல ஆண்டரை துக்கப்படுத்தி நம்ம பார்க்கணும். அதே போல நாமும் அநேக நேரங்கள்ல இதை செய்கிறோம். அதனால இந்த ஓசியா தீர்க்கதரிசி மூலமா சொல்லுகிறார், நீ கவலைப்படாத, நீ உனக்கு கேடுண்டாக்கி கொண்டாய்,
ஆனாலும் ஆனாலும் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியங்க. வேதத்துல எங்கெல்லாம் இந்த ஆனாலும் பட் அப்படின்றது பாத்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப வலிமை மிக்க வார்த்தைகள். ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. அருமையான வார்த்தை பாருங்களேன். என்ன சொல்ல பாருங்க, நீ உனக்கு கேடுண்டாக்கி கொண்டாய். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ ஆண்டவருக்கு விரோதமாய் ஆண்டவருக்கு பிரியமல்லாத காரியங்களை செய்து வேதத்துக்கு விரோதமாக வேத வார்த்தைகளுக்கு விரோதமாக அநேக நேரங்களிலே உனக்கு தெரிந்தும் அறிந்தும் அநேக நேரங்களில் உனக்கு கேடுண்டாக்கும் வழிகளிலே நீ விழுந்து கிடக்கிறாய். உன்னை நீ மனமாறவில்லை. ஆனா ஆண்டு இன்னைக்கு சொல்றாரு, நீ ஆண்டுடைய சமூகத்துல உன்னை ஒப்பு கொடுப்பாயானால், இதை அறிந்து இந்த வார்த்தையை கேட்டு ஆண்டுடைய சமூகத்துல உன்னை அர்ப்பணம் செய்வாயானால், நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டிருந்தாலும் ஆண்ட உனக்காக இறங்குகிறவர். அவர் சகாயர். அகலதான் பாருங்க, இந்த உலகம் முழுவதும் பாவம் செய்தது. எல்லாம் சேர்ந்து எல்லாம் ஆண்டவர் கூப்பிடல. ஆண்டவர் எனக்காக வாங்க, என்ன பாவத்துல இருந்து மீட்டு எடுங்க அப்படின்னு சொல்லி இந்த உலகம் கூப்பிடல. ஆனால் பிதாவாகிய தேவன் தாமாகவே தம்முடைய குமாரன் இந்த உலகத்துக்கு அனுப்பி அவரால் இந்த உலகம் ரட்சிக்கப்படும், நீங்களால விடுவிக்கப்படும்படிக்கு அவரை இந்த உலகத்துக்கு தந்தறினார். எத்தனை ஒரு அற்புதமான பார்வை! இப்படி அற்புதமான ஒரு தேவன் அல்லவா நமக்காக இறங்கி வந்த வானங்களின் மேலாக ஆகாய மண்டலின் மேலாக ஏறி வருகிற துரிதப்படுகிற ஆண்டவர். அவர் தான் உனக்கு சகாயர். ஆகல உங்களுக்கு கேடுண்டாக்கி கொண்டாலும் இன்னைக்கு ஆண்டவரே என்ன பண்ணி ஒரே ஒரு வார்த்தை, தாவீது ஆண்டவருடைய சமூகத்துல சரண்டர் பண்ணி, என் பாவமறை என்ன கழுவு, என் அக்கிரமங்கள் நீங்க என்னை சுத்திக்கிறீங்க. அவ்வளவுதான் ஆண்டவர் இறங்கிட்டார். தேவனுடத்துல என்னத்துல எதிர்பார்க்கிறதான், ஆண்டவரே ஐ எம் சாரி, ஆண்டவரே என்ன மன்னியும். ஒரே வார்த்தை, ஆண்டவரே நீ கேடுண்டாக்கி கொண்டாய். எனக்கு அநேக தேவ பிள்ளைகள், அநேக விசுவாசிகள் இன்னைக்கு ஆண்டவரை நன்கு அறிந்தவர்கள் தங்களுக்கு கேடுண்டாக்கும் வழிகளில் இன்னைக்கு சிக்கி கிடக்கிறார்கள். உனக்கு கேடுண்டாக்கி கொண்டார், கவலைப்படாத, அவர் உனக்கு இறங்குகிறவர். அவர் உனக்கு இறங்குகிறவர். இது ஆண்டவர் உனக்கு இறங்குகிற மாதம். அவர் உனக்கு சகாயர். ஆகையில எபிரேயர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல இப்படியாக எழுதப்பட்டது. என்ன அப்படின்னா, நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்ய கிருபை அடையவும், சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவும். நல்லா கவனிங்க, இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. என்ன சொல்றாரு, நாம் இரக்கத்தை பெறவும். நீ கேடு உண்டாக்கி கொண்டதான், ஆண்டவர் விட்டு கொஞ்சம் விலகிதான் இருக்கிற, சத்தியத்தை விட்டு விலகிதான் இருக்கிற, சபையினுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் விலகிதான் இருக்கிற, ஊழியத்துல கொஞ்சம் பின்தங்கி இருக்கிற, எப்படி இருந்தாலும் சரி. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நாம் இரக்கத்தை பெற, நீ ஆண்டோடைய இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவும். தேவன்கிட்ட வந்துருங்க. கிருபாசனம் என்பது ஆண்டுடைய சமூகம். கிருபாசன மண்டபம் என்பது ஆண்டுடைய சமூகம். தேவ சமூகத்துக்கு வந்துருவோம். ஆண்டுடைய கரங்களிலே நம்ம அர்ப்பணிப்போம். முழங்கால் பற்றி ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உங்களுடைய சகாயம் எனக்கு அவசியம் கேளுங்க. ஏன்னா அவர் சகாயம் செய்கிறவர். சகாயம் செய்யும்படியா இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக வானங்களின் மேல் இல்லையா நாளில பூமியின் மேல் ஆண்டவர் இறங்கி வருகிறவர். ஆகையில அந்த ஆண்டவர் என்றைக்கும் மாறாதவர். அவர் நம்ம விட்டு விலகாதவர். இந்த மாதம் சகாயம் செய்கிறார். தேவனுடைய சகாயம் கிடைக்க பெறுகிற மாதம். தேவனுடைய சகாயம் உங்களை தேடி தீவிரித்து வருகிற மாதம். அந்த ஆண்டவர் உங்களுக்கு சகாயம் செய்த உங்களை நித்திய ஜீவ பாதையில நடத்துவதாக. அவர் உங்களுக்கு சகாயம் செய்ய கேடகமாய் இருக்கிறார். மகிமை பொருந்திய பட்டயமாய் இருக்கிறார். ஆகிய இந்த வார்த்தையை மீண்டுமாக வாசித்து நிறைவு செய்ய ஆண்டவர் நமக்கு அனுகிரகம் செய்வாராக. அந்த புத்தகத்துல மீண்டுமாக அந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் நினைவு கூறுங்கள். யெஷூரனுடைய தேவனை போல் ஒருவரும் இல்லை. அவர் உனக்கு சகாயமாய் வானங்களின் மேலும் தமது மாட்சிமையோடு ஆகாய மண்டலங்களின் மேலும் ஏறி வருகிறார். சகாயம் செய்ய ஆண்டவர் ஏறி வருகிறார். உங்களை தேடி வருகிறார். உங்களை நாடி வந்திருக்கிறார். ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள். ஆண்டுடைய சகாயம் உங்களுக்கு போதுமானதா இருக்கிறது. ஆண்ட கரங்களை அப்படியே அர்ப்பணிப்போமா? யெஷூரனுடைய தேவனை போல ஒருவரும் இல்லை. இஸ்ரவேலுக்கு இறங்கின ஆண்டவர், தாவீதுக்கு இறங்கின ஆண்டவர். நாம ஆண்ட கரங்களிலே அர்ப்பணிப்போம். ஓசியாவின் மூலமாய் சொன்னார், இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் நாளிலே இறங்கினது போல நமக்காக இறங்குகிறார். உனக்கு நீ கேடு உண்டாக்கி இருக்கலாம், ஆனாலும் கர்த்தர் நமக்கு இறங்குகிறவர். நமக்கு சகாயம். கண்களை போடுவோம். என்ற கரங்களை நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக, இந்த நல்ல மாதத்துக்காக நீர்கள் கொடுத்த இந்த வாக்கு தத்தத்திற்காக கோடான கோடி நன்றி. நீர் எங்களுக்கு சகாயம் செய்கிறவர். நீர் சகாயம் செய்ய கேடகம் ஆண்டவரே, மகிமை பொருந்திய பட்டயம் ஆண்டவரே. நீர் எங்களை நேசிக்கிறது நிமித்தமாய்
உடைய பிள்ளைகளை நேசிக்கிற நிமித்தமாய் சகாயம் செய்யும்படியாய் அன்றைய வானங்களில் மேலும் ஆண்டரே மாட்சிமை புரிந்தனவராய் மகிமை புரிந்தனவராய் ஆகாய மண்டலங்கள் மேல ஏறி வருகிற ஆண்டவர் இன்றைக்கு எங்களுக்கு சகாயம் செய்ய இந்த மாதம் எங்களுக்கு நீ தீவிரத்திற்கும்படி நான் நினைச்சிருக்கிறோம். ஒவ்வொருக்க சகாயம் செய்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்தி நீ தக்க பாதுகாப்பை தந்து தொடர்ந்து உடைய பிள்ளைகளை வழிநடத்த இந்த கரங்களை அர்ப்பணிக்கிறேன். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசு ரட்சகரின் நல்நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாக இதனுடைய அன்பு, தூய் ஆவியானவர் அண்ணனைக்கு குறிகாலவை ஆசீர்வாதம் வழிநடத்தல் பாதுகாப்பு சமாதானம் உடைய சகாயம் இன்று என்று சதா காலம் உடைய மறுக்கப்பட்டு தங்கி தாமரிப்பதாக. ஆமென். ஆமென். ஆம் தேவ பிள்ளையே, கிறிஸ்துவின் பிள்ளை திருச்சபை சார்பாக மீண்டும் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டுடைய சகாயம் உங்களுக்கு போதுமானதா இருக்குது. கர்த்தர் நல்லவர்.